நம்முடைய உள்ளத்தின் காயங்கள், நம்முடைய உள்ளத்தின் வேதனைகளை யார் அறிவார்? நம்முடைய ஆண்டவர் மட்டும் அறிவார். அறிந்துட்டு அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல. மன பொன்னில் எண்ணெய் தடவி மன ஆறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காயங்கள் இருக்கலாம், ஆறாத வடுக்கள் இருக்கலாம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் உங்களுடைய காயங்களை கட்டுவாராக. ஆகவே இன்றைக்கு நமக்கு காயங்களை உண்டாக்குகிறவர்கள் வெளியில அல்ல, எதிரிகளிடம் அல்ல, துரோகிகளிடம் அல்ல, சிநேகிதர்கள், எங்களுடைய அன்புக்குரியவர்களிடமிருந்து எங்களுக்கு காயங்கள் வருகிறது. யாரை நாங்கள் நேசிக்கிறோம், யாருக்கு எங்களுடைய இருதயத்தை கொடுத்திருக்கிறோம், யார் எங்களுடைய மனசுல இடம் கொடுத்து வைத்திருக்கிறோமோ அந்த இடத்துல தான் நாங்கள் காயப்படுகிறோம் என்பதை கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு சகோதரனை சகோதரியை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மனசில் இருக்கிற வேதனைகள், உங்களுடைய மனசின் கவலைகள் பெரும்பாலும் எங்க வந்தது? உங்கள் வீட்டில் வந்த காயங்கள், உங்கள் பிள்ளைகளால், உங்கள் பெற்றோரால், உங்கள் கணவனால், உங்கள் மனைவியால், ஏன் உங்களுடைய ஊழியக்காரனால், உங்களுடைய விசுவாசிகளால் இன்றைக்கு நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட காயம் என்றாலும் அதை ஆற்றி தேற்றுகிற அன்பரின் கரத்திற்காக மறுபடியும் கையை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆறுதலின் தேவன், அவர் ஆறுதலின் தேவன், அவர் ஆறுதலின் தேவன், அவர் ஆறுதலின் தேவன், அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், நமக்கு ஆறுதல், நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய கண்ணீர்களை துடைக்கிறவர். பட்டய குத்துகள், பட்டய குத்துகள் போல போல நிறைய பேர் பேசுவார்கள், நிறைய பேர்கள் பேசுவார்கள். ஆனால் கர்த்தரோ, ஆனால் கர்த்தரோ என்னை ஆற்றுவார், என்னை ஆற்றுவார், என்னை தேற்றுவார், என்னை தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் காயத்தை ஆற்றுவேன். மனிதர்கள் காயங்களை உண்டாக்குகிறார்கள், கர்த்தர் காயத்தை ஆற்றுகிறார். ஆண்டவருக்கு விருப்பம் என்ன தெரியுமா? நல்ல நிம்மதியா நித்திரை செய்து படுத்து உறங்கி எழும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? நமக்கு மன சஞ்சலங்களை கொடுத்து, மன வேதனைகளை கொடுத்து ஒரு கொஞ்ச காலம் நித்திரையை குழப்புகிறான். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலைமையும் மாற்றுகிறார். எவ்வளவு அவமானங்களோடு இருக்கிறீங்க, எவ்வளவு நிந்தனைகளோடு இருக்கிறீங்க, பெற்ற பிள்ளைகளிடம் கூட சொல்ல முடியாத எவ்வளவு துன்பங்களோடு நீங்க இருப்பீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் அறிவார். அப்படி அவர்கிட்ட பெருமூச்சு விட்டு சொல்லுங்க, அப்பா என் காயத்தை கட்டுவேன் என்று சொன்னீங்களே அப்பா, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னை புரிந்து கொள்ள நீங்க இருக்கிறீங்களே அப்பா. ஆண்டவரே, என்னுடைய மனதின் ஆழத்தை அறிந்து கொள்ள நீர் இருக்கிறதே ஆண்டவரே, அது போதும் அப்பா, அது போதும் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே, உன் காயத்தை கர்த்தர் ஆற்றுவதற்கு இடம் கொடுப்பாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு கர்த்தர் உன்னை ஆற்றுவதற்காகவே இந்த தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் முன்னுக்கு போய் ஜபிக்கலாமா அல்லது இப்படியே நிற்கலாம் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை முன்னுக்கு கொண்டு வருவார் மகனே. குறிப்பிட்ட சகோதரனோடு கர்த்தர் பேசுகிறார். அதிகமாக நீ சிதைக்கப்பட்டிருக்கிறாய், நீ வெளியில நல்ல திடகாத்திரமாய் இருக்கிறாய், ஆனால் உள்ளுக்குள் அதிகமே உடைக்கப்பட்டவனாய் நீ இருக்கிறாய். அநேக வார்த்தையின் அம்புகள் உன்னை துளைத்திருக்கிறது. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான், நான் உன் காயத்தை ஆற்றுவேன், நான் உன் காயத்தை ஆற்றுவேன், நான் உன் காயத்தை ஆற்றுவேன்.